ஆலப்புழா ஜிம்கானா அப்படின்னு ஒரு படம் சோனி லீவில் வந்திருக்கு. இங்கே வந்து யூகேலேயும் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அப்போ போய் என்னால் பார்க்க முடியல. அந்த படம் பார்த்தேன். அந்த படத்தோட இயக்குனர் வந்து காலித் ரஹ்மான். அதே மாதிரி பிரேமுலவில் நடித்த நஸ்லீன் அவர் தான் இதில் வந்து ஹீரோ. பிரேமுலு படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ரொம்ப மென்மையாக வந்து சில விஷயங்களை வந்து போல்டாக பேசின ஒரு படம். காலித் ரஹ்மான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய ஒர்க்கில் வந்து எனக்கு வந்து லவ் வந்து அவருடைய படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் படம் வந்து ஒரு ஃபாரின் ஃபிலிம்லேருந்து ஃபாரின் ஃபிலிம் வந்து காப்பி அடித்த படம் தான் அது லவ். ஆனால் அந்த லவ்வில் வந்து காருக்குள்ளே ஒரு இன்டிமேட் சீன் ஒன்று இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன் நான் சொல்லுவேன். அந்த சீனை வந்து நீங்கள் வந்து வேறு எதுலேயுமே எனக்கு தெரிஞ்ச தமிழ்லேயும் சரி அந்த ஃபீலை வந்து வேறு எங்கேயுமே எட்டு வரல. அந்த மாதிரி ஒரு லவ் சீன் வந்து லவ் திரைப்படம் மலையாள படத்தில் நான் பார்த்ததே இல்லை. கார் சீன் நான் சொன்னேன். அந்த மாதிரி ஒரு கார் சீன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜிவி பிரகாஷ் நடித்த இந்த படம் பேச்சுலர். அந்த பேச்சுலர் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் இருக்கும். உண்மையிலே அந்த கார் உள்ளார ஒரு இன்டிமேசி சீன் இருக்கும். நான் லவ் படத்தையும் மலையாள லவ் படத்தையும் இந்த திரைப்படத்தையும் சொல்லுவேன். ஸோ காலித் ரஹ்மான் தான் அந்த படத்துக்கான இயக்குனர். அவர் தான் வந்து இந்த திரைப்படத்தை வந்து ஆலப்புழா ஜிம்கானான்ற பாருங்க, ஆலப்புழா ஜிம்கானா படத்தோடைய இயக்குனர். அதனாலே இந்த படத்தின் மீது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருந்துச்சு. போய் பார்க்கணும். ஆனால் நேரம் இல்லை. ரொம்ப தூரத்தில் தான் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதுனால பார்க்க முடியல. இப்போ சோனி லீவில் வந்திருக்கு.